பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நாம் எங்கே இருக்க வேண்டும், எங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆதாம் ஒரு காலத்திலே தேவன் வைத்த இடத்தில் இராமல் தன்னை ஒழித்து கொண்டதினாலே அவன் எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவரே தேடும் அளவிற்கு மாறினான். இன்றைக்கும் பாருங்க, நாம் எங்கே இருக்கிறோம். தாவீது சொல்றாரு, அதிகாலை உமக்கு நேராக ஆயத்தமாகி வந்து நிற்பேன்கிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ காலையில் எழுந்து சீனாய் மலையில் ஆயத்தமாகி வந்து நில்லுனார். எதுக்கு? அதாவது 10 கற்பனைகளை எழுதி கொடுப்பதற்கு. எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும், எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கக்கூடாது, எங்கே நடக்கக்கூடாதோ அங்கே நடக்கக்கூடாது. ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. ஆனா அதே சமயத்தில் இருக்க வேண்டிய இடம் எது? அதையும் சொன்னான், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எனக்கு அன்பானுளே, இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு மனுஷனை உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் கையிலே தேடி எடுத்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? உன்னதமானவனில் உயர் மலையில் இருக்கிறவன், உன்னதமானவனில் உயர் மலையில் இருக்கிறவன், சர்வ வல்லவனில் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ, இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
புல்வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். புல்வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சண்டே கிளாஸ்லேருந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன், இந்த மனப்பாடம் பண்ணுன்னு சொன்ன சங்கீதம். ஆனால் உன்னதமானவருடைய மறைவில் நம்மால் இருக்க முடியுதா? உன்னதமானவரின் மறைவில் இருந்தா, சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்கினா என்ன உண்டு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே மூடிக்கொள்வார். ஆமென். ஏன்னா கோழியை பார்க்குறோம், கோழி குஞ்சை விட்டு பிரியவே செய்யாது. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. அப்பா அம்மா கூட இருக்கிற பெரும்பாலும் வயசு வந்துருச்சுன்னா இருக்க மாட்டான். காரணம் எங்கள் அப்பா கூட இருக்க முடியுமா? அவரோட யாருங்க இருப்பா? அப்புறம் அவரோட தானே இருந்தாகணும். அவங்களுக்கு தானே பிறந்தோம். அவரோட போய் மனுஷன் தங்குவான, அப்புறம் என்ன அவர் மனுஷன் இல்லாமல் யார்? இன்றைக்கி நிறைய காரணங்களை பேச தெரியாமல் பேசிடுறோம். கோழி குஞ்சுகளை கூட்டிக்கிட்டே கீச்சு 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 கீச்சுன்னு அலையும். ஒரு ஏதாவது ஆபத்து வந்தால் உடனே தன் சிறகுக்குள்ளே என்ன செய்யும்? அப்படியே அத்தனை மூடி வச்சுக்கிறோம். ஏன்னா ஆபத்தில் விட்டுறாது, தான் பிள்ளையை விடவே விடாது, பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். தான் செத்தா கூட சரி, சாகுமோ ஒழிய தன் பிள்ளைகளை என்ன செய்யாது? விடவே விடாது. ஏன்னா இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கணும். தாயை விட்டு பிரிஞ்சு போனால் என்ன ஆகும்? எனக்கு கண்பாருளே நமக்கு ஒரு கதை சொன்னாங்க. ஒரு புறாக்கள் கூட்டம் வந்துச்சு. அதில் ஒரு புறா தனியாக பிரிஞ்சு போச்சு. ஒரு வனவேடன் வீசின வலையில் போய் சிக்கிக்கிருச்சு. ஆனால் எல்லா புறாவும் ஒன்று சேர்ந்து போச்சு, அந்த வலையை கத்திரிச்சு மீட்டு கொண்டாந்துச்சு. எனக்கு கண்பாருளே நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் பாதுகாப்பு. எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். சிம்சோன் என்கிற ஒரு மனிதன். இவன் மனோவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான பிள்ளை. ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்லியிருந்தார்? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே முதல்ல இருந்து கொஞ்சம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் உண்டு. மறுபடி 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 என்ன செய்வான்? பாவம் செஞ்சுக்கிட்டே தான். ஏன்னா நமக்குள்ள இன்னைக்கு ஒன்று இருக்கு, ஒரு பாவம் செய்யலாம், ஆனால் பாவத்தை மன்னிக்கிறது அவருடைய கடமை. ஆனால் என்ன சொன்னார்? ஒரு பெண்ணை பார்த்து கூட இயேசு புதிய ஏற்பாட்டில் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே. இல்லையா? நான் இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு பேச நினச்சிருந்தேன். ஏன்னா குற்றப்படுத்துகிற கல் நம்மகிட்ட இருக்குன்னு. ஏன்னா அநேக நேரம் நம்ம கல் புரட்டப்படாமல் இருக்கிற கல் நிறையா இருக்குது. அதை குறித்து பேச நினச்சேன். ஆனால் ஒரு அம்மா கேட்டதுனால இன்றைக்கி இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கண்பாருடைய இனி பாவம் செய்யாதே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆனால் அவ்வளவு சொல்றவர் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அடிக்கடி இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, திரும்ப 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 போயிட்டு அப்புறம் புலம்புவாங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா
மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கிற காரணம் என்ன? பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தனால் அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 13ஆம் அதிகாரத்துல பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும். அப்பா 7 வருஷம் பட்டது போதாதா? ஏன்னா எப்பவும் பட்டாதான் மனுஷனுக்கு என்ன வருது? புத்தி வருது. ஆனா பட்டம் பின்னாலே வருகிற ஞானம் யாருக்கும் உதவாது. நாம் என்னதுன்னா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான்னு வேதம் இருக்கு. நாம கொஞ்சம் மாறணும். இவர்கள் என்ன பண்ணாங்க? மறுபடியும் பொல்லாப்பானதை செய்தபடியினாலே 40 வருஷம் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனா இந்த பெலிஸ்தியருக்கு பயம் இருக்கும். அவங்க பயந்தாங்க. ஆனா தெய்வ பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்றாங்க இஸ்ரவேலர்கள். பாளையத்துக்குள்ள பெட்டி வருது. பெட்டி வந்தோடனே எபிரேயர் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. உடனே பெலிஸ்தியர் கேட்கிறாங்க. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்திலே இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் தேவன் வரல, வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினாலே பெலிஸ்தியர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடந்ததில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவனுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிறவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்தவர் இவர்தானே. பெலிஸ்தியரே, திடம் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அடிமைகளாகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த பெலிஸ்தியர் கையில் ஆண்டவர் ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஏன்னா அவனுக்கு இருந்த பயம் இவனுக்கு கிடையாது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, புறஜாதியாருக்கு கூட கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம ஆளுக்க செருப்பை போட்டு தைரியமா சர்ச்சுக்குள்ள ஏறுவாங்க. அப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்தம் உள்ள இடம். அவர் யாரு? பரிசுத்தர். ஏன்னா அவர் யாரு? நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? பரிசுத்தர் கூட்டம் நடுவே ஜொலி தேடும் சுத்த ஜோதி ஆரூபி வேளையில் அடியா நெஞ்சம் மாறிரோ, நெஞ்சம் மாறிரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் நடுவே வாசம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பெலிஸ்தியர் கையில ஏன் ஒப்பு கொடுத்தாரு? மறுபடியும் பொல்லாப்பு செய்ததுனால ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். அவருடைய பேர் இங்க என்ன செய்யப்படல, எழுதப்படல.
ஆனா அவனுடைய மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். எத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்கீங்களோ இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றார், பிள்ளை பெறாத மலடியா இருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறா, இப்ப நீ கர்ப்பம் தரித்து கொள்ளை பெறப்போகிற. ஆனா விசுவாசிக்கணும். நமக்குள்ள ஒரு அவிசுவாசங்கிற கல் இருக்கும். நடக்குமா அப்படின்னா நடக்காது. இங்கே பார்க்கிறோம், அவளுக்கு அது வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையே இருந்தால் அவளுடைய வயது இங்கே எழுதப்படலை. எத்தனை வயசுன்னு? ஆபிரகாமுக்காவது வயசு எழுதப்பட்டிருக்கு 100. ஆனால் இவளுக்கு எழுதப்படலை. ஆனால் சொல்றது தேவனுடைய வார்த்தை வருது, மலடியாய் இருக்கிற நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இவ்வளவு சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டது. நசரேய விரதம் கொண்டவன் எப்படி இருக்கணும்? என்னாகமத்தில் வாசிக்கிறோம் நசரேய விரதத்தை குறித்து. 6ஆம் அதிகாரத்திலே ஒரு நசரேய விரதம் என்று விசேஷித்த பொருத்தனை ஒன்று பண்ணியிருந்தா அவன் எப்படி இருக்கணும் எழுதப்பட்டிருக்கு. திராட்சை பழத்திலிருந்து தோல்லிருந்து விதை வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஒரு நசரேய விரதம்னா என்ன? ஏன்னா இவர் ஒரு நசரேயன். இயேசுவே நம்ம பார்த்து கூப்பிடும்போது பரிதிமை கூட கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே நசரேயனாகிய இயேசுவே என்று இறங்கும் என்றார். இயேசு நசரேயனா? அதனால நசரேயன். ஆனா நசரேயன்னா என்ன? நசரேய விரதம் கொண்டவன். ஏன்னா ஐயா பாடுவார், இயேசு நசரேயின் அதிபதியே நரர்வினை என்ன வந்த மன்னவனே. இயேசு நசரேயின் அதிபதி. நசரேத் ஊர்ல இருந்து வருவாங்க. ஆனா நசரேய விரதங்கிறது இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசம் மதுபானம் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடி மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்யப்பட்ட எவ்விதமான பானத்தையும் குடிக்கக்கூடாது. திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனா இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி தலையிலே படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேதத்தண்டையும் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியினால் மரணமடைந்த தகப்பனாவது தாயினாலாவது சகோதரனாலாவது சகோதரியினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். அவன் அண்டையில் ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் திடீர்னு
செத்து போனாயா அப்படின்னா நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமையை சிரைத்து கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டுப்புறாக்களை இதெல்லாம் போதும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பலி இருந்தனால இதுக்கு ஒரு பலி இருந்துச்சு. இந்த நசரேய விரதம் கொண்ட சிம்சோன் மனோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்து அதை வளர்க்குறதுக்கு எப்படி வளர்க்கணும்னு சொல்லியும் கொடுத்தார். அப்போ புருஷன் அவனோட இல்லை, யாரோட? அந்த பெண்ணோட இல்லை. அவள் வயல்வெளியில் பார்த்த சொன்ன உடனே திருப்பி கூப்பிட்டான். என் புருஷனையும் கூப்பிட்டு வந்து நின்றுக்கா. உடனே கர்த்தர் அவருக்கு இருவருக்கும் மறுபடியும் சொல்லி கொடுத்தார், இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும். சகரியாவுக்கும் சொன்னார், உன் பிள்ளை எப்படி இருக்க போகிறான்னு. சிம்கே மனோவாவுக்கும் சொல்லுகிறான். அந்த பிள்ளை பிறந்தவுடனே இவன் கேட்குறான், ஐயா அந்த பிள்ளை பிறந்தவுடனே உம்மை நாங்கள் தேடுறதுக்கு உம்முடைய நாமம் என்னது? அதிசயம். அது சொன்னார், அதிசயம். ஏன்னா அவருடைய நாமம் நாம் அநேக நேரங்களை பாடுவோம். அதிசயம் 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 இயேசுவே புல் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் 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 இயேசுவே புல் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். ரோகிகளை தொட்டதும் அதிசயம், குருடரின் கண்களை நீர் திறந்ததும் அதிசயம். குஷ்டரோகிகளை தொட்டதும் அதிசயம், குருடரின் கண்களை நீர் திறந்ததும் அதிசயம். எப்பத்தான் என்று நீ சொன்னதும் அதிசயம், இனி வரப்போவது அதனிலும் அதிசயம் 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 அதிசயம். இயேசுவே புல் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். கன்னிமரியாளிடத்தில் பிறந்ததும் அதிசயம், கல்லறை விட்டு நீ எழுந்ததும் அதிசயம். கன்னிமரியாளிடத்தில் பிறந்ததும் அதிசயம், கல்லறை விட்டு நீ எழுந்ததும் அதிசயம். அப்பாவும் அதிசயம் அகிலம் கொள்ளாது, எப்போதும் வாழ்வில் என்றென்றும் அதிசயம். இயேசுவே புல் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் 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 அதிசயம். இயேசுவே புல் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். நாயினூர் வாலிபனை தொட்டதும் அதிசயம், நாரின லாசருவை அழைத்ததும் அதிசயம். நாயினூர் வாலிபனை தொட்டதும் அதிசயம், நாரின லாசருவை அழைத்ததும் அதிசயம். கல்லறை விட்டு நீ எழுந்ததும் அதிசயம், இனி வரப்போவது அதனினும் அதிசயம். கல்லறை விட்டு நீ எழுந்ததும் அதிசயம், இனி வரப்போவது அதனினும் அதிசயம். இயேசுவே புல் வாழ்வில் எல்லாமும் அதிசயம் 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 அதிசயம். இயேசுவே புல் வாழ்வில் எல்லாமும் அதிசயம், இயேசுவே புல் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். அவர் சொல்றார், உன் நாமம் என்ன? சொல்லிட்டு போறியா? என் நாமம் என்னவென்று கேட்பானேன், அது அதிசயம் என்றார். இப்படி மலடியாய் இருந்த ஐயா பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான பிள்ளை யாரு? சிம்சோன். ஆனா எங்க இருக்கணும் இருந்தானா? தெளிலால் மடியில. எங்க இருக்கணும்? இவன் நியாயாதிபதியா நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கணும். ஆனா இவர் எங்க போய் கிடக்காரு? தெளிலால் மடியில. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க.
நல்லது. இதை கேட்பதோடு நிற்காம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்காகவும் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் நான் உங்களை ஒவ்வொருவருக்காக ஜெயிப்பேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் உங்கள் முகம் கருப்போ சிவப்போ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியமும் எனக்கு மனசில் நிற்கும். நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெயிங்க. ஏன்னா இந்த சபை 2 கண்களும் பார்வை இழந்த மக்கள். இவங்ககிட்ட வந்து என்ன வரும்னு எதிர்பார்த்து இந்த சபை இடத்துல அவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடும் அதைத்தான் நான் யோசிப்பேன். வாரம் வந்துட்டு போகிறவங்கள சாப்பிடாம கூட அனுப்ப மாட்டேன். சிலர் ஒருத்தருமே இல்லைன்னா அங்கே இருப்பது கூட இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் ஏவினால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். கட்டாயம் இல்லை, விசனமாகவும் இல்லை. எப்படி பிரதர்? இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர்கள் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ஃபோனில் வந்தாலும் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். ஐயா எந்த மாதிரி உதவி என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். பார்வையற்றவர் மரித்தா அடக்கம் பண்ணுறதுக்கு எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். அவங்கள வாரம் வாரம் பஸ்ஸில் வாடகைக்கு எடுத்தால், வேன் வாடகைக்கு எடுத்தால் கூப்பிட்டு வரோம். சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம். ஏன் தெரியுமா? எப்படியாவது இவர்களும் ரட்சிக்கப்பட வேணும். வேதம் அதுதான் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நொண்டியாக இருந்தாலும், குருடனாக இருந்தாலும், கடுதறியாமல் இருந்தாலும், காது கேட்காமல் இருந்தாலும், மனவளர்ச்சி இல்லாட்டாலும் கூட அவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அதுதான் அடையணும். அதுக்கு தான் இது செய்கிறோம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் சொல்லுங்கள். காலை 10 மணிக்கு மேலே இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே நாங்கள் எங்கே இருக்க வேண்டும் இதை மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பதற்கு எங்களை கற்றுக்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.